உலகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாம ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, இந்த நாளை குறித்து நன்றி பிதாவே. விடுப்பவனை குறித்து நன்றி பிதாவே. பிதாவே, உங்கள் ஆவிக்கிற வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, சோதனைலேருந்து ரட்சிங்க பிதாவே. உடம்பு சரியாக்குங்க பிதாவே. பிதாவே, சுகபலனை கொடுங்க பிதாவே. உங்களை போல உங்கள் குமாரனை போல வளர உதவி செய்யும் பிதாவே. இயேசு கிறிஸ்து கேட்குறாமே. சரி, நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம தொடர்ந்து 1 பேதுரு புஸ்தகத்தில் நம்ம கற்றுட்ருக்கோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். அது கல் மட்டும் கிடையாது, அது ஜீவன் உள்ளதுன்னு பார்க்குறோம். அது பூமிக்குரிய கல் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஆவிக்குரியவர்களாக ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கற்ற பலியாக செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். சரி, இங்கே பரிசுத்தம் என்று சொன்னாலே என்ன அப்படின்னா, நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சரி, எப்படி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் தேவன் செய்தார்? ஒவ்வொரு காரியங்களும் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? சரி, பழைய ஏற்பாட்டில் தேவனானவர் இஸ்ரவேலர்களை எப்படி பரிசுத்தம் பண்ணார்? இதான் கேள்வி. சரி, இதை நாம் கற்றுக்கணுன்னா எங்கே போகலாம்? மனுஷனுடைய ஞானத்துக்கு போயிடக்கூடாது. ஒன்று சில பேர் மனுஷனுடைய ஆலோசனைக்கு போயிடுறாங்க. அப்படி போயிடாதீங்க. பாருங்க, எசேக்கியேல் 39:7 தேவன் சொல்கிறார் பாருங்க, இவ்விதமாய் நானும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக வெட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஏன் அவங்க அறியணும்? தேவனுடைய நாமத்தை தேவனுடைய பிள்ளைகள் அறிஞ்சால் போதாதா? ஏன் புறஜாதிகளும் தேவனுடைய நாமத்தை அறியணும்னு அவர் விருப்பப்படுறார். சரி, இது என்ன பாடத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, பிதாவானவர் எப்படி இஸ்ரவேலர்களை பரிசுத்தமாகிறார், எப்படி பரிசுத்தமாக்கி அவர்கள் நடுவில் இருக்கிறார். இங்கே பாருங்க, இவ்விதமாய் நானும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். எதை தெரிவிக்கிறார்? அவங்களுக்கு பரிசுத்தமாகணும்னா எதை தெரிவிக்கிறார்? அவருடைய அதிகாரத்தை. புரியுதுங்களா? அவருடைய அதிகாரத்தை என்ன செய்கிறாரு? என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். மோசே கூட கேட்டார், நீங்கள் என்னை அனுப்பும் பொழுது உங்களை யார் என்று சொல்கிறாங்க, உங்களை எப்படி என்று உங்களை நான் அவங்ககிட்ட அறிவிக்கிறதுன்னு கேட்குறேன். பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார் சொல்லுன்ற. இருக்கிறேன் என்றால் அவர் நீ இந்த ஒரு ஜெனரேஷன் போனாலும் இருப்பாரா? ஆபிரகாம் போனாலும் இருந்தார், ஈசாக்கு போனாலும் இருந்தார், ஆதாம் போனார் அப்பயும் இருந்தார், மோசே போனார் அப்பயும் இருந்தார். அப்போ அவருடைய மகிமை எப்போ தான் போகும்? அவருடைய மகிமை போகாது. என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை உருவாக்குவேன் என்பதாக கிரேக்க மொழியில் சொல்லுது. நாம் எப்படி அவருடைய நீதிகளை அறிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது? புரியுது நான் சொல்றது? அதை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக வெட்டேன். பரிசுத்த குலைச்சல் என்றால் அது என்ன செய்ய முடியும்? பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தம் இல்லாமல் ஆக்க மாட்டாங்க அப்படின்றது. அதனால் நான் இஸ்ரவேல் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஓகே, இங்கே இதோ சரி, இது அது அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இதுவே, இஸ்ரவேல்
பட்டணங்களின் குடிகள் வெளிப்போய் கேட்களுக்கும் பரிசாரர்களுக்கும் வில்லுகளுக்கும் அம்புகளுக்கும் வலைத்தேடிகளுக்கும் ஈட்டுகளுமாகிய ஆயத்தங்களை எடுத்து எரிபந்தங்கள் 7 வருஷமும் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். சரி, கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாக்குறாரு அப்படின்னா அவர்களுக்கு முதலாவது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவருடைய நியாயத்தையும் அவருடைய நீதியையும் தர வேண்டியது இருக்கு. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், தங்களை புறஜாதிகளிடத்திலே சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களிலே ஒருவனையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுயதேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதில் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சரி, உலகம் எங்கும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதா? எந்த ஒரு மனுஷனாவது அழியணும்னு அவருடைய சித்தம் இருக்கிறதா? புறஜாதி தான் சொல்கிறார். அவருடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்கிறாரு? அவர் நடுவில் வைக்கிறாரு. அவர்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் விரும்பக்கூடியதாக இருக்கிறார். எதை காண்பிக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்தை. எசேக்கியேல் புஸ்தகம் 36:23-24 புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களிலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களை பரிசுத்தம் படுத்துகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலும் இருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். இது யார் செய்கிறா? இந்த பரிசுத்தத்தை நடப்புக்கிறது யார்? எதினாலே அவர்களை பரிசுத்தமாக்க போறாரு சொல்ற? அவருடைய நாமத்தினாலே. அவருடைய நாமத்தை அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. சரி, நம்ம ஏசாயா 52:10 பார்க்குறோம், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளிலே உள்ளவர்கள் எல்லோரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். சரி, இது அவங்க எங்கேருந்து புறப்படுறாங்கன்னா சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அது அங்கேருந்து புறப்பட போகிறாங்க. சரி, இருந்தாலும் அவருடைய மிகப்பெரிய புயத்தை அவர்கள் காண்றாங்க. சரி, நம்ம இங்கே பார்க்குறோம், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே போல் புறஜாதியும் ரட்சிக்கப்பட வேண்டியது என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. லூக்கா 2:28 பார்க்க முடியும். அவன் அவர்களை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியான் இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவர்களை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்பும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலர் அநேக விழுகிறதற்கும் எழுந்து இருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும்
ஒரு பட்டயமும் உருவி போகும் என்றான். சொல்றாரு, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானே இப்பொழுது சமாதானத்தே போக விடுவீர். புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனத்திற்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இங்கே யார் இருக்கா அப்படின்னா சிமியோன் இருக்காரு. இங்கே யாரை காண்றாரு அப்படின்னா இயேசுவை, அவருடைய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகரை விழுகிறதற்கும் எழுந்துகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும். இயேசு இருக்காரு, இயேசுவானவரை கையில் வாங்குறாரு. இப்போது இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் வர வேண்டும், அவருடைய கடினப்பட்ட இருதயமானது சீர்பொருந்த வேண்டும் என்பது இங்கே என்ன செய்யப்படுது. அநேகர் சொல்கிறாரு, சில பேர் விழுகிறாங்க, சில பேர் எழுந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை குறித்து அவர் சொல்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, இயேசுவை குறித்து அவர் சொல்கிறாரு. அவர் யார், சிமியோன் யார்? நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய நோக்கம் யாரும் அழிந்து போகக்கூடாது. ஓகே, எந்த ஆத்மாவும் அழிந்து போவதற்கு அவர் பிரியமாக இல்லை. பாவியும் மனம் திரும்பணும் தான் ஆசைப்படுறார். சரி, இங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்த 15:14, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளையும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமான என்றான். இது ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? இல்லை, அவருக்கு முன்பாக எல்லாமே பணிந்து கொள்ளும். கர்த்தருக்கு முன்பாக பாருங்க, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். இப்போ தவறு செய்கிறாங்க, துன்மார்க்கத்தை செய்கிறாங்கன்னா விட்டுறலாமா? அவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அவங்க செய்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாரு, அவங்க அழிந்து போகணும்னு விருப்பப்படல. புரியுதுங்களா? எது கடிந்து கொள்ளுதல் அவங்கள? தேவனுடைய வார்த்தை. இங்கே பாருங்கள், அவரை எல்லா ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முழங்கப்பட வேண்டும். யாரோ உயர்ந்தவர்கள் இருக்காங்களா? இல்லை. இப்போ இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமான என்றார்கள். சரி, ஏன் தேவனை மகிமைப்படுத்தணும்? இப்போது நம்ம ஏன் தேவனை மகிமைப்படுத்தணும்? ஏன்னா அவருக்கு நம்மளை உண்டாக்கியிருக்க, நாம் அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம். சங்கீதம் 86:9 ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 86:9. சரி, இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக பரிசுத்தம் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்மளை எப்படியாக அவரை பரிசுத்தம் செய்கிறாரு? எப்படி செய்கிறார் சொல்ற? நம்மளுடைய வார்த்தை இல்லை, 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையும் கேடுதலாக இருக்கும். நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே? கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தெரியும். அவர் யார்? உயிர்ப்பச்ச அதிகாரம் உள்ளவர். அவர் தான் நம்ம கிரியத்துக்கு வாங்கியிருக்காரு. நாம் அவரை அறிகிறோம். அவர் யார்? ஆழம், அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்துக்கிறோம். நம்ம கற்றுக்கிறோம், அதை நம்ம ருசி பார்த்துருக்குறோம். இப்போது
அவரை அறிகிற அறிவை அது என்னன்னா உலகத்தின் சொல்றாரு, உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் சொல்றார். அது என்ன அறிவு? உலகத்திலிருந்து நம்மளை தப்பிக்க வைத்திருக்கார். அது என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. இங்கே பாருங்க, அதே பாருங்க, உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கும் அதே இருதயம், உலகத்தாருக்கும் அதே இருதயம். என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசப்படுது சொல்றா? புதிய மனம் இருக்குன்ற இல்லை, அப்படி இல்லை. இங்கே பாருங்க, அதே சொல்றாரு, உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள். அப்போ தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட அது இல்லையா? செய்ய மாட்டோமா? செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன செய்யணுன்ற, அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலையிலும் கேடுதலாக இருக்கும். அது சொல்றாரு, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். சரி, சொல்றாரு, நீதியின் மார்க்கம், நீதியை செய்வதற்கான ஒரு மார்க்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. சரியா? மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு, அவங்க ஏன் அசுத்தத்திற்கு திரும்பிட்டாங்கன்னா அந்த கற்பனைகளை செய்ய முடியல, ரொம்ப பாரமா இருக்கு. விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும். இப்போ இது ஒரு தடவை விழுந்து 7 முறை தேவன் தூக்கி விடுகிற ஒரு காரியம் அல்ல. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு, நாம் மனப்பூர்வமான பாவத்திலிருந்து நம்மளை விலக்கணும்னு சொல்கிறார். நாமும் அப்படி நம்ம செய்வதை பார்க்கிலும் அந்த கற்பனைகளை அறியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே, என்ன செய்யலாம் பாருங்க, விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். சரி, ஒரு உதாரணம் இயேசுவானவர் கொடுக்குறாரு. ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய நற்குணங்கள் இருக்கு, நிறைய நீதிகள் இருக்கு, நிறைய இரக்கம் இருக்கு இல்லையா? இருக்கு. அவர் எல்லாமே என்ன செஞ்சிட்டாரு? இதை வைத்து அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும், எதையும் செய்யல. இங்க பாருங்க, மத்தேயு 12:43-45 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டும் இருக்க கண்டேன். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடனே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கவும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் சொல்றாரு, முன்னிலைமை பின்னிலைமையில் அதிக கேடு உள்ளதாக இருக்கும்னு சொல்றாரு. லூக்கா 11:24 அதே தான் சொல்றாரு. அவனுடைய முன்னிலைமை ஏன் கேடு உள்ளதாக இருக்கு அப்படின்னா, பாவத்தை செய்ய அவன் என்ன செய்யறான்? விரும்புகிறான். அதில் ஒரு நன்மையும் காணப்படாததுனால அதிக சுத்தமாக இருக்கு பொழுது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்கு. சரி, நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம நீதியை அறிந்து அவர் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அவர்களுக்கு அதை அறியாமல் போனார்களானா அது ரொம்ப நலமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? கண்டிப்பாக இதை செய்து தான் ஆகணும். சரி, இப்போ எது எல்லாம் நன்மை, எது எல்லாம் நன்மை இங்கே பார்க்குறோம்.
இங்கே பூர்வ காலத்தில் எது எல்லாம் நன்மையாக தெரிந்து கொண்டாங்க ஸ்திரீகள்? பாவத்தை செய்யல, கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. கீழ்ப்படிதல தான் நன்மையும் தெரிஞ்சு கொண்டாங்க. இங்கே பாருங்கள், 1 பேதுரு 3:5 இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆதியாகமம் 18:12 இதை பார்க்குறீங்க நீங்கள். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருந்தீர்களானால். நன்மை செய்வது அப்படின்னா பிரமாணத்தின்படி செய்வது, நீதியை செய்வது. இங்கே எது நன்மைன்னு பார்க்குறோம்? கீழ்ப்படிதல். சாராளுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது, அதுதான் நன்மை. நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், அதுதான் நன்மை. ஆபிரகாமை விட அவங்களுடைய இருதயத்தில் என்ன இல்லை? வேற ஒரு என்ன இல்லை? வேற ஒன்றும் இல்லை. அதுதான் கீழ்ப்படிதல். இப்போ கூட எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க? ரொம்ப பொல்லாத சந்ததியாக இருப்பாங்க இல்லையா? இப்போலாம் நிறைய உலகத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்கும் போதே இல்லை இன்னொன்று. அது மாதிரி அது ஒரு நல்ல ஒரு இறுதியும் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சரி, இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எது நன்மை? இங்கே பாருங்கள், எது நன்மை, எப்படிலாம் இருக்கிறது நன்மை சொல்கிறேன். மத்தேயு 19:17 அதற்கு அவர், நீ என் நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீர் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். சொல்கிறார். அவர் அவர்களை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இதெல்லாம் நான் ஏற்கனவே கை கொண்டிருக்கேன் அப்படின்ற சொல்கிறாரு அவர். சரி, இதெல்லாம் செஞ்சிட்டுனா நீ உன்னிடத்தில் இருக்க யாவையும் விற்று தரித்திற்கு கொடுத்து என்னை பின்பற்றி வான்ற. இதெல்லாம் கை கொள்ள முடியும். அவரை பின்பற்ற முடியுமா? சிலுவை எடுத்துக்கொள்ள முடியுமா? அந்த கற்பனைக்கு ஏன் கீழ்ப்படிய முடியும் சொல்கிறாரு. அந்த கற்பனையை பார்த்தீங்கன்னா, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நாம் என்ன செய்யணும்? நன்மை என்ன? அவரை பின்பற்றி செல்வது. உலக பொருள் அல்ல, உலக பொருள் அல்ல. உலக பொருள் இல்லை. என்ன நாம் என்ன செய்ய வேண்டியது? அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. சரி, நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் உண்மையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு சோதனை வராமல் இருக்காது இல்லையா? நம்மளை நிந்திக்காமல் இருக்க மாட்டாங்க, துன்பப்படுத்துவாங்க, ஏதாவது ஒரு வழியை தேடுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை தாவீது சொன்ன போல் என் வாயிலிருந்து எடுக்காதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியோடைய சாத்தானுடைய ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து நம்மளை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியது இருக்குது. அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியாது நமக்கு. ஏன்னால் அவங்களுடைய சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறாங்க. நாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட வேண்டியது இருக்குது. நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அவருடைய கற்பனைகளை செய்யணும். அப்பொழுது தான் எல்லா கற்பனையும் செய்யும் பொழுது தான் மன கடினம் இருக்காது. மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்திலும் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு
பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீர், அவர்களை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரிகளாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் அது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வீட்டோடே வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுத்தார். 1 தாலந்து தான் இருக்குது, 2 தாலந்து இருக்கு, யூஸ் பண்ணிட்டார். 3 தாலந்து கொடுத்துரு, அதையும் யூஸ் பண்ணிட்டார். என்ன செஞ்சு ஒரே 1 தாலந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன செய்ய, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் கடுமையான எஜமான் என்று அறிந்திருக்கிறேன், அதனால் மண்ணில் புதைச்சி வச்சிட்டேன்னு சொல்கிறேன். இது எதை குறித்து சொல்லுது? தன்னுடைய இருதயத்திலே நாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கத்தை குறித்து சொல்லுது. நம்மளிடத்தில் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நாம் எவ்வளோ தேவனிடத்திற்கு பிரியப்படுத்துகிறோம். தேவன் எவ்வளோ நன்மை உள்ளவராக நம்மளிடத்தில் வைத்திருக்கார், தேவனுடைய வார்த்தை எப்படியாக வைத்திருக்கார். நம்ம எப்படியெல்லாம் பலவீனம் இருந்தாலும், நம்மளை எவ்வளோ மன கடினத்தில் இருந்தாலும், மன கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ குறைவு இருந்தாலும், தேவனானவர் நமக்கு என்ன செய்திருக்காரு அப்படின்னா, இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக என்ன உற்சாகப்படுத்துகிறாரு, நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திலும் அதிகாரியாக்குவார். இந்த கொஞ்சம் என்ற இந்த வாழ்க்கை, அநேகம் என்பது அங்கே பரலோகம். நமக்கு என்ன செய்கிறோம், அதை அந்த 1 தாளந்து கொடுத்தவங்ககிட்ட என்ன சொல்கிறார், அந்த தாளந்தையும் வாங்கிட்டார். உங்களிடத்தில் கொஞ்சம் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இழந்து போவதற்கு உங்களுக்கு பாத்திரவனாக இருக்கிறீங்க. அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், மனம் மாற வேண்டியது இருக்குது. அதை என்ன செஞ்சார், எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்துட்டேன். உங்கள் இருதயத்தை பாருங்கள், 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, உங்களுடைய வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை போல் வளர முடியலையா? ஏன் வளர முடியல? ஏன் காசுக்காரனுடைய வசத்தில் போட்டு வச்சிட்டாங்க? ஏன் அவங்களால முடியாதா? இயேசு வளர முடியலையா? அந்த 2 தாளந்து உள்ளவன் என்ன ஆயிற்று, 4 தாளந்து சம்பாதிச்சார் இல்லையா? அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டியது, நல்லதுன்றார். என்ன என்னுடைய எஜமான் என்ன சொல்கிறார், நல்லதுன்றார். நீ செய்கிறது என்ன சொல்கிறார், நல்லதுன்றார். உன் இருதயத்தை சீர்படுத்துறன்றார். மனுஷன் சொல்கிறான், நீ என்ன சொல்ல, கள்ள போதனன்ற. அப்படி இல்லை, மனுஷனுக்கு நான் செவி கொடுக்கல. என்ன செய்கிறான் மனுஷன் சொல்கிறாரு, அவன் இருதயம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அவனே என்ன செய்கிறான், என்ன செய்ய பார்க்குறான் அவனே. சரி, இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம் முன்னாடி அப்படின்னா, 2 பேதுரு 2:19 நம்ம பார்த்தோம். தங்களை கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை அவர்களுக்கு பண்ணுகிறார்கள். எதினாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இவங்க இப்போ எதற்கு அடிமையாக இருக்கிறாங்க? சரி, நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற அவரை அறிகிற அறிவினாலே என்ன செய்கிறாங்க, உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்புனவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னவா இருக்கிறாங்க, அவங்க பாவம் செய்கிறாங்க, உலகத்தின் கேட்டில் எதற்கு எடுக்கப்பட்டாங்களோ அதுக்கே போயிட்டாங்க. என்ன செய்கிறாங்க, அவங்களிடத்தில் எவ்வளோ பாவம் இருக்குன்னு பாருங்கள், உங்களிடத்தில் எவ்வளோ பாவம் இருக்குன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறாரு, உலகத்தின் கேட்டுக்கு போயிட்டாங்கன்ற. தங்களை கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்கள். அவங்களே கேட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அது எப்படி சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கணும், எப்படி சொல்ல முடியும்?
எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ப்ராமிஸ் தராங்க, ப்ராமிஸ்னு இதை செஞ்சீங்களா, இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். சரி, நீங்களே அடிமையாக இருக்கிறீங்களே பாவத்திற்கு அப்படின்னா எதில் ஜெயிக்கப்பட்டீர்களோ அதற்கே அவன் அடிமையாக இருக்கிறானே. சரி, நமக்கு தெரியும் இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க. நன்மையை அறியல, அவங்க நன்மையை விரும்பல, அவங்க நன்மையுமான விசுவாசமுள்ள ஊழியக்காரனாக இல்லை. யார் எப்படி சொல்றாரு? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இதை நம்மளை குறித்து சொன்னால் எப்படி இருக்கும்? நாம் கொஞ்சத்திலே இந்த உலகத்திலே நம்மளுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று நாளானது பரிசோதித்து நம்மளை நிலைத்திருப்போமானால் சரி, நாமோ என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நன்மை செய்ய வேண்டியது இருக்கு. நன்மை என்றால் ஏதோ வார்த்தையின் மட்டும் கிடையாது. நமக்கு ஃபஸ்ட்டு முதலாவது நன்மை செஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிறனுக்கு நன்மை செய்வதற்கு நம்ம பார்க்கணும். இந்த முன்னாடியே சொல்கிறார், நீங்கள் எதில் ஜெயிக்கப்பட்டீங்களோ அது நீங்களே அடிமையாக இருக்கிறீங்க, எப்படி சுயாதீனத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. வாக்குத்தத்தம் பண்ண முடியும், ப்ராமிஸ் பண்ண முடியும்னு கேட்குறாரு. சொல்கிறாரு ரோமர் 8:28 எது நன்மை? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இவர் நீங்கள் சொல்கிறீங்க நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்ன்றீங்க, எனக்கு ஒரே தீமையை தான் செய்கிறாங்க, எல்லாரும் தீமை தான் நடக்குது, அதுதான் நல்லதுன்ற. ஏன்? உங்களுடைய இருதயம் சீர்படும். கழிப்பு வீட்டை பார்க்கலும் துக்க வீடு நலம். ஏன்னா எல்லாருடைய முடிவும் தெரியும், உங்களுடைய இறுதியும் சீர்படுன்ற சொல்ற. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்றாங்க. சகலமும் நன்மைக்கு, கற்பனை கை கொள்வதுதாங்க நன்மை. அவருடைய வார்த்தையை போதிப்பது தான் நன்மை. அவருடைய அறிவை அறிந்து கொள்வது தான் நன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்றாரு. நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியும், அவர் குமாரனுடைய சாயலிலே நாம் வளர வேண்டிய அந்த நன்மைகள் தேவனானவர் நமக்கு வைத்திருக்கிறார். சரி, எபேசியர் 6:7 பார்க்குறான், அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையானபடி கர்த்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமானவராக பரலோகத்திலே இருக்கிறவர்கள் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். இது எல்லாமே உண்மையானவர்களுக்கு தான். சரி, இங்கே சொல்கிறார், யார் யாருக்கு சொல்கிறார்? அடிமையானாலும் சரி, சுயாதீனம் உள்ளவனுக்கானாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படி. புரியுதா? எது நன்மை என்று புறஜாதிக்கும் என்ன செய்கிறாரா தேவனானவர் காமிக்கிறார். அந்த புறஜாதியும் தேவனை என்ன செய்கிறான்? அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவனுக்கும் என்ன இருக்கிறது? பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்கிறார். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்திருக்கிறோம். சொல்கிறாராம், யாருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யணும்? மனுஷன் காண்றான் அப்படி இல்லை,
மனுஷன் பார்த்தாலும் நம்மளுடைய உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம எங்கே போனாலும் சரி, தவறு செய்ய எண்ணினாலும் சரி, அங்கே என்ன இருக்கான்? நம்மளுடைய புதிய மனம் இருக்கான். அது தவறு என்றே தேவனுடைய நன்மைகளை பார்க்குறோம், இந்த பாவத்தையும் பார்க்குறோம். இதை நம்ம செய்யக்கூடாது. நாம் தீர்மானிக்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம். நாம் நன்மை செய்வதற்கான இருதயத்தை தேவன் கொடுப்பாராக. இங்கே நம்ம என்ன காண்றோம் அப்படின்னா, ஒரு ஆலோசனை இருக்குது. சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 1:18 சொல்கிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவித்தேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலரை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பவுலானவர் தீமோத்திக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். உன்னை குறித்து உன்னை தீர்க்கதரிசியின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இங்கே சில பேர் கள்ளபோதனை இருக்குது. கள்ளபோதனை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்துகிறாங்க. நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. ஏன் நல்மனசாட்சி என்ன? எதற்காக கற்பனை கொடுக்கப்படுது? சுத்தமான இறுதியும் நல்மனசாட்சி, அதில் பிறக்கும் அன்பு. இதுதான் கற்பனையின் பொருள் சொல்கிறார். நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலரை தள்ளிவிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுது. அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நன்மைகளை தள்ளுறோம் அப்படின்னா சொல்கிறாரு, இந்த நல் மனசாட்சியை சிலரை தள்ளிவிட்டு வேணான்னு சொல்லி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறாங்க. என்ன ஆகும்? விசுவாசம் உள்ள கப்பலை சேதப்படுத்தினாங்கன்னா என்ன ஆகும்? முன்பு நாம் படித்தது போல் 1 பேதுருவில் நடந்தது போல் நாம் அசுத்தத்திற்கு திரும்பினவர்களாக நம்ம ஆகிடுவோம். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்படிப்பட்டவர்கள் சொல்கிறாரா, இப்போ இந்த காலகட்டத்தில் தீமை செய்கிறவர்கள் மட்டும் கிடையாது, அந்த காலத்துலேயும் தீமை செய்கிறவங்க இருந்திருக்காங்க. 2 தீமோத்தேயு 4:14 கண்ணனாகி அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பாராக. நம்ம தான் பார்க்குறோம், என்ன நம்ம கிரியை செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். இப்பயும் தேவனானவர் பவுலானவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? தேவன் அவர்களுக்கு அவங்களுடைய கிரியைக்கு தக்கதாக அந்த கண்ணனானே அலெக்சாண்டருக்கு தருவார் என்று சொல்கிறார். தீமோத்தேயு 3:2 சொல்கிறாரு, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சம்பந்தனுமாய் இருக்க வேண்டும். எது நன்மை அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி ஒரு கண்காணியானவனுக்கு எப்படியாக வளரணும், இந்த ஒரு நற்குணத்திலும் வளரணும்னு சொல்கிறார். குற்றம் சாட்டப்படாதவனும், இந்த குற்றம் சாட்டப்படாதவன் அவர் கிறிஸ்துக்குள்ளாக வளரும் போது யாரும் அவரை நிந்திக்காமல் இருக்க சாத்தியமா? கண்டிப்பாக முடியும். நிந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்களே. எந்த நிந்தனை சொல்லுது?
அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சூட்டில் வியதர்ப்பம் இல்லாதவனாக, குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். அப்படி பொய்யான குற்றச்சாட்டு கிடையாது, அதற்கு போதுமான குற்றச்சாட்டு. ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமந்தனுமாய் இருக்க வேண்டும். சரி, நன்மை என்றால் அவருடைய பிரமாணத்தை எல்லாம் ஒன்று விடாமல் செய்வது, நீதியை செய்வது. சரி, இங்கே எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், திருடுகிறவன் இனி திருடாமல் குறை சொல்கிறவன் இன்னைக்கு குறை சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவான். இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது என்ன நீதி? மெய்யான நீதி தான். நீதியின்படி தான் நாம் செய்கிறோம், அதுதான் நன்மை. பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சரி, நம்ம தள்ளி விடாமல் இருந்தோமானால்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும், கற்பனை செய்ய முடியும். நான் தள்ளி கொண்டே வந்தோன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. சொல்லுவோம், அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவான். என்ன செய்கிறாங்க? பொய் பேசுவதற்கு எதுவாக இருந்துச்சிங்கன்னா அதை தள்ளிட்டு மெய் பேசுங்கன்ற, உண்மையை பேசுங்கன்ற சொல்கிறாரு. நீங்கள் கோபம் கொண்டீங்க அப்படின்னா அது நல்லது கிடையாது, அது நன்மை கிடையாது, அது நீதி இல்லை. பாவம் செய்யாமல் இருங்க. அது சூரியன் அஸ்தமனம் ஆகுது இல்லையா, அது மறையுது இல்லையா, அப்போது சூரியன் அஸ்தமனம் ஆகும் அந்த கோபம் இருந்துச்சுன்னா அது மறையுதோ, சூரியன் மறையும் பொழுது அந்த கோபமும் மறைஞ்சிடும். சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நாம் பாவம் செஞ்சா என்ன செஞ்சிடறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். ஸோ இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறாரு, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நம்ம இயேசுவானவரே கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க. மத்தேயு 6:14 அவர் நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார். என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எது நம்ம செய்யணும்? எதற்காக தான் நம்ம இருக்கிறோம்? புறஜாதியை போல நம்ம இருந்தோம் அப்படின்னா எதுதான் நம்ம செய்வதற்கு எதுவாக இருக்கும்? நம்ம பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாக இல்லை, நம்ம விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து மனசாட்சியை என்ன செய்யல, சுத்தமான மனசாட்சியை தள்ளி விடுறோம். நாமோ நீதியின் மார்க்கத்தை அறியாமல் இருந்தால் நலமாக இருக்கும்னு சொல்கிறார். நம்ம அறிந்திருக்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்வோமானால், அவரை அறியக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருவோமானால் அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் வளருவோமாக. ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்திற்காக நன்றி பிதாவே. நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் உணர்ந்து தயவாக எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த யாவைக்காக நன்றி. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி தேவனே. நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய சித்தம் செய்வதற்கு போதுமாக
உங்களுடைய நீதி நியாயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக தேவனே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீர் பிதாவே, நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக எங்களுடைய நம்பிக்கை எங்கள் தேவன் மேலே இருக்கிறதற்கு உதவி செய்வீராக. நாங்கள் பிதாவே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும் பிதாவே. தொடர்ந்து நாங்களும் ஆவிக்குரியவைகளை வளர, பூமிக்குரிய தேவைகளை நாங்கள் செய்து கொள்ள பிதாவாகி தேவனே எங்களுக்கு பண தேவைகளை கொடுத்து பிதாவே, நாங்கள் நன்மையை செய்வதற்கு ஏதுவான பண தேவை எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஆசீர்வதியும், பூமிக்குரிய தேவைகளை தாரும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் பிதாவே அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது எங்களை ஆசீர்வதியும் பிதாவாகி தேவனே. இதோ எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் நல்ல ஞானத்தையும் கொடுக்கிறீர். இன்னும் எங்களுக்கு நல்ல ஆலோசனையும் நல்ல அறிவையும் கொடுத்து இன்னும் பிதாவே பூமிக்குரிய ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை அறிந்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள பிதாவே எங்களுடைய வாழ்க்கைக்கு இதை பிரயோஜனமாக நாங்கள் படித்துக்கொள்ள உதவி செய்கிறார்கள். உங்களுடைய தயவானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்காக வாழ்வதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் பிதாவே. எங்களுக்காக நீங்கள் எதை செய்தீர்கள் அதற்காக நன்றி. சகோதரன் ஜீவன் ஜெயராஜ் அவரை ஆசீர்வதியும், சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் பிதாவே. நீங்கள் அவரை பாதுகாத்து வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.